பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. யாருக்கு? பரிக்கும் பிரத்துக்கும். அவங்களுக்காக பிரியாணின்ற புரட்டாசி மாதம் பிரியாணி எப்படி கொடுக்குறது? அதனால் நாங்கள் இதை வந்து 65 பன்னீர் கொடுப்போம் ப்ரோட்டீனுக்காக. இந்த பன்னீரை வச்சு இன்னைக்கு பிரியாணி பண்ணலாம். அது பரிசுக்கு வந்து பிரியாணி சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த பன்னீரில் வந்து இங்கே காட்டிக்கி இந்த பன்னீரில் வந்து பிளைன் காஷ்மீரி சில்லி பவுடர், இந்த கலருக்காக 65 கலர் மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம வந்து பன்னீரில் எதுவும் மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்தாலும் ஒட்ட மாட்டேங்குங்க. பிளைனாக வெள்ளையாக இருக்குது, குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ பிளைன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வந்து கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, இது அப்படியே லைட்டாக கொஞ்சம் போட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வாங்க எண்ணெயில் போடலாம். இந்த பன்னீரை கொஞ்சம் நல்லா பெரிய பீஸாக போட்டுட்டேங்க. ஏன்னா பிரியாணி நம்போது ஒரு விசில் விடும். இதை போட்டு குழஞ்சிடும்ல, குழஞ்சிடும்ன்றதோட பிஞ்சு போயிடும்ல தூளா. அதனால கொஞ்சம் குண்டு குண்டாக பெரிய பீஸாகவே போட்டுருங்க. அதான் பெஸ்ட்டு. அவ்வளோதான். சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் பிரியாணிக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு காட்டுற பாருங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கேன். நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். புதினா, அதுக்கப்புறம் வெங்காயம், நீட்டு வாக்கில் தக்காளி, 1/2 மூடி லெமன், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் நல்ல கெட்டி தயிர், அதை டெய்லியுமே குழந்தைக்காக துவைப்பேங்க. அந்த தயிர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டை, லவங்க, கிராம்பு, ஹோல் ஸ்பைசஸ் அப்படின்றோம்ல, அவ்வளோதான். 2 ஏலக்காய் அது கூட சேர்த்து வச்சுக்கேன். பன்னீர் வந்து சும்மா அந்த மசாலா அதில் போட்டாகிற வரைக்கும் அந்த மசாலா அதில் ஏறிடுச்சுன்னா போதும், நம்ம நிறுத்திடலாம். இவ்வளோதான். பன்னீர் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நெய். ஹோல் ஸ்பைசஸ் மொத்தமாக போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாம். நல்லா ஆனியன் வந்து நல்ல கோல்டன் கலர், ப்ரௌன் கலர், எந்த கலரோங்க, ஆனால் நல்லா வறுபடணும், வதங்கணும். ஓகேங்களா? இது வதங்கிறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதனால் நானும் அதே தான் ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சோண்டு ஆனியன், ஆமாம், கல்லுப்பு நல்லது. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதுங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி, அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வாங்க, மிளகாத்தூள் கொஞ்சம், சும்மா 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க சாப்பிட்றாங்க, கம்மியாகவே போடுறது பெட்டர். அதுக்கு அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. ஆல்ரெடி நம்ம இதில் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் பிரியாணி கலருக்காக. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுலங்க, வதங்கி. அதுக்கப்புறமா பன்னீர் போட்டுற வேண்டியதுதான். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண வேணாங்க. இந்த மசாலாவோட அது ஒட்டுற மாதிரி ஒரே ஒரு வதக்கு, சும்மா லைட்டாக அப்படி வதக்கி விட்டுட்டு ரைஸ் 1க்கு 1.5 ஊற வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்புங்க. ஏற்கனவே வந்து பன்னீரில் வேறு கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்துக்கலாம். ஒரு 2 கொதி வந்தோடனே உப்பு கரைஞ்சிடும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தண்ணி கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுற வேண்டியதாங்க. உப்பு சரியா இருக்கான்னு உப்புல காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா எனக்கு வந்து செக் பண்ணாமலாம் ஒரு குத்து மதிப்பாக போட வரவே வராதுங்க. சரி, தெரியும் அளவுலாம் உப்பு எப்படி போடணுன்னு. அசால்ட்டாக போட்டுருவாங்க, எனக்கு தெரியாது. நான் 1க்கு 2-3 வாட்டி விரல்ல கையில் போட்டு டேஸ்ட் பண்ணி தாங்க நான் சமைக்க தெரியும். உப்பு காரெல்லாம் நிஜமாலே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த 1/2 மூடி லெமன் புழிஞ்சு விட்டுட்டு மூடிடலாங்க. ஒரே விசில். லெமன் புழிய முள்ளியே திக்காக இருக்குது. ஒரு 1/2 மூடி லெமனை புழிஞ்சிட்டு ஒரே விசில் விட்டால் சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி. கடைசியாக கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி விட்டு மூடிடலாங்க. ஒரு விசில் போட்டுடலாம்.
மிஞ்சி போனால் ஒரு 1/4 hour தான். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு முடிவிடும். ஒரே விசில் போதுங்க. ஏன்னா அரிசி 1/2 மணி நேரம் வெந்திருக்கு, சாரி அரிசி 1/2 மணி நேரம் ஊறி இருக்குல்ல, அதனால ஒரு விசில் போதும். பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பன்னீர் பிரியாணி. ஓகேங்களா? அப்படியே இந்த குக்கர் ஒரு விசில் வரத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் பச்சடி ரெடி பண்ணி வச்சிடலாங்க. தயிர் பச்சடி இது இல்லாமல் இறங்குமா? உப்பு போட்டுடலாமா? சரி, எங்க இந்த பச்சடியில் கொத்தமல்லி கொஞ்சம் இருந்து அதுவும் போட்டால் சூப்பராக இருக்கும்லங்க. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எவ்வளோ பேருக்கு வந்து பிரியாணி அப்படியே இறங்கும், எவ்வளோ பேருக்கு பச்சடி இருந்தால் தான் இறங்கும் சாப்பாடு உள்ள? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரியாணி கம்மியாக வச்சுப்பேன், ஆனால் பச்சடி நிறைய வச்சுப்பேன். அது எல்லாருக்குமே தெரியும். தயிர் பச்சடி இல்லைன்னா சாப்பாடு இறங்கவே இறங்காது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தயிர் பச்சடினா. உப்பு இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குங்க. இதேமாதிரி வாயில் போட்டு பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ள வீட்டில் அம்மாலாம் பண்ணும்போது, அக்காலாம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவாங்க. தயிர் பச்சடியை பார்த்தா போய் வர கிச்சனுக்கு போயிட்டு வர ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுட்டு வந்துடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு தயிர் பச்சடி. அவ்வளோதாங்க. இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா பிரியாணி விசில் வரதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஸ்பைசஸ் டப்பாலாம், மசாலா பொருள், இந்த பிரியாணி புலாவ் இதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம், குருமா இதுக்கெல்லாம் தேவையானது தனியாக வச்சுடுவாங்க. மசாலா டப்பாவில் பத்தாதில்ல, அதெல்லாம் தனியாக இருக்கட்டும். அப்போ டக்குன்னு எடுத்துக்க முடியும். உப்பு எடுத்து முடிச்சு கழுவு போட்டுடலாம். வாங்க திறந்து பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. பாருங்க, நான் கொஞ்சம் இந்த குக்கருக்கு கொஞ்சம் அரிசி அதிகமாக தான் வச்சுட்டேங்க. அதனால் மேலே வரைக்கும் வந்துடுச்சு. ஏதோ ஒன்று நல்ல வேலை, சாப்பாடு குழையில வேகாமையும் இல்லை, கரெக்டாக இருக்குங்க. அடுத்த வாட்டி கொஞ்சம் அரிசியோட அளவு கம்மி பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா மூத்தாறு பசங்களாம் இருக்காங்க, சின்ன பசங்க. ஆக்சுவலாக பிரதிஷா பரிசத்துக்கு டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் லசி கொடுக்கலான்ட்டு இந்த தோச்ச தயிர் வச்சுருந்தேங்க, அதை இப்போ சக்கரை போட்டு மிக்சியில் கேப்பில் அடிச்சிட்டேன். மிக்ஸாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி போடலான்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது. இது நான் குடிச்சு பார்க்குறேன், சக்கரை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குழந்தை கொடுக்கலாம். சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு லசினா சக்கரை கொஞ்சம் நிறைய இருந்தால் தானே, இனிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் குடிப்பாங்க. இந்த சக்கரை போட்டு ஒரு அடி அடிச்சிக்கலாம், ஏன்னா அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மிக்ஸி ஜாரை கழுவில் அப்படியே தான் இருக்குது, அதனால ஒரு அடி அடிச்சிடுறேன். என்ன பண்ணுறது, இப்போ வர ஜாரு கிடைக்கும், புதுசாக வாங்கியிருந்த ஜாரு. அது என்ன சொல்லுவாங்க, ரப்பர், அங்கே இந்த கேஸ்கெட் ரப்பர், அந்த வழியாக வழியுது. பிரதீக்ஷாவுக்கு ஒரு கப்பு, வர்ஷித்துக்கு ஒரு கப்பு. பார்த்தீங்களா வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீக்ஷா, பிரத்துமா, பர்ஷித் எங்கம்மா? அக்கா கூட்டுறாளா? சரி, லஸ்ஸி குடிச்சியாம்மா? அப்படியே வச்சுட்டு மேலே வந்துட்டியா? வா, நான் குடிப்பாடுறேன். ஏன் தங்கம்? அம்மா பிரியாணி பண்ணியிருக்கேன் தங்கம், பிரியாணி. சுட்டு ஓகேவா? ஹாப்பி? ஏ குட்டி, ஏதாவது சொல்றியா வாய் திறந்து? ஐயோ, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும், காரம் இல்லாமல். அவருக்கு பிரியாணி பிடிக்கும். ரெண்டு விதம். இதான் தலைவர் பர்ஷித்தோ வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி லசி குடிச்சியாப்பா? பாப்பா இக்கி கீழே லசி வச்சுட்டாளா, எடுத்துட்டாமா குடிப்பாட்டிலா. பிரதீஷா குடிச்சிட்டாளா? இல்லைன்னு சொன்னா என்கிட்ட. வா இக்கி. அப்பு சர்ப்ரைஸ் இங்க பார். என்ன பண்ணிருக்க அம்மா? சூடா இருக்கு, தூரமா இருந்து பாரு. சரி தங்கம், அம்மா என்ன பண்ணி வச்சிருக்க கண்டுபிடி. என்னடா அது பேர்? என்னது அதுக்கு எதுக்குடா பண்ணின்னு தூக்குற?